ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் தொகுதிக்குட்பட்ட பல இடங்களில் அங்கன்வாடி மையங்களுக்கு சொந்த கட்டிடம் கட்டி தர வேண்டும் என அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பன்னாரி சட்டப்பேரவையில் வலியுறுத்தினார். பவானிசாகர் தொகுதியில் உள்ள சத்தியமங்கலம் ஒன்றியத்துக்குட்பட்ட இக்கரைநகரம் ஊராட்சியில் மூலக்கடை எனும் கிராமம் உள்ளது. இந்த ஊரிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கொழுஞ்சானூரில் தான் குழந்தைகள் மையம் உள்ளது. ஆகவே மூலக்கடையில் புதிதாக குழந்தைகள் மையம் அமைத்தும், மாக்கனோங்கமை ஊராட்சியில் உள்ள மங்களபுரத்திலும், சத்தியமங்கலம் நகராட்சியில் உள்ள தண்டுமாரியம்மன் கோயில் அன்னை வீதியிலும், பவானிசாகர் ஒன்றியத்துக்குட்பட்ட பாச்சாமலனூர், தச்சு பெருமாள் வளையம், புங்கம்பள்ளி, ஆலாம்பாளையம், நல்லூர், நேருநகர் ஐயப்பன் கோயில் வீதி, புங்காறு போன்ற பகுதிகளில் அங்கன்வாடி குழந்தைகள் மையம் செயல்பட்டு வருகிறது. மேற்கண்ட ஒவ்வொரு மையத்திலும் 20 குழந்தைகளுக்கு மேல் உள்ளனர். இந்த மையங்கள் தனியார் கட்டிடத்தில் தான் இயங்கி வருகிறது. இந்த தனியார் கட்டிடத்தில் குழந்தைகளுக்கு போதுமான இடவசதி வாய்ப்புகள் இல்லை. ஆகவே குழந்தைகளின் மேல் அக்கறை கொண்டு மேற்கொண்டு அங்கன்வாடி குழந்தைகள் மையத்துக்கு புதிய கட்டிடங்கள் கட்டித்தர அரசு முன்வருமா என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்பு அமைச்சரவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். பவானிசாகர் ஒன்றியத்துக்குட்பட்ட தேசியபாளையம் ஊராட்சி புங்கமல்லி எனும் கிராமத்தில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இந்த திட்ட அலுவலகம் கட்டிடமானது மிகவும் பழமையான கட்டிடமாகும். இந்த கட்டிடமானது மிகவும் மோசமான நிலையில் பழுதடைந்துள்ளது. மழைக்காலங்களில் இந்த கட்டிடத்தில் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இந்த அலுவலக கட்டிடத்தில் தான் குழந்தைகளுக்கான சிறப்பு மருத்துவ முகாம் மற்றும் அங்கன்வாடி பணியாளர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. அது மட்டுமல்லாமல் தாய்சேய் குழந்தைமார்கள் அதிகம் பேர் வந்து செல்கின்ற இடமாக இந்த அலுவலகம் உள்ளதால் கருணையோடு பரிசீலனை செய்து புதிதாக ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலகம் கட்டித்தர அரசு முன்வருமா என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை பணிவுடன் கேட்டு